எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம் வித் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். சோ கோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸை பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம். சோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பிளாக் ஆஃப் கோட்ஸ் குரூப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கோட் ரீயூசபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேம் கோடு நீங்க ரிப்பீட்டடா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த நேரம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி ஆகும். சோ ரிப்பீட்டடா திரும்ப மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சேம் கோடை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இல்லாம நம்ம ஒரேதா ஒரு கோடை சிங்கிளா எழுதி குரூப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். சோ ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்றதுக்கு, கோடை ஆர்கனைஸ் பண்றதுக்கு, அப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம திரும்ப அதே ஃபங்க்ஷன் அப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள குரூப் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதை எத்தனை டைம்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்பஸுக்குள்ள தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்ட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இதுதான் நார்மல் ஃபங்க்ஷன். ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது. ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன், ஆரோ ஃபங்க்ஷன், கால் பேக் ஃபங்க்ஷன், அனானிமஸ் ஃபங்க்ஷன், நெஸ்டட் ஃபங்க்ஷன். சோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸோடைய டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். சரியா? சோ இப்ப இது ஒவ்வொன்றையும் நம்ம கோட் மூலியமா நம்ம பாத்துடலாம். சோ இப்ப இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் வியூ தெரியும். இந்த டிசைன் வியூ நான் ப்ரீவியஸ் செஷன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுமே இந்த டிசைன் கோட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ டிசைன் கோட் தேவைப்படுச்சுன்னா அந்த வீடியோவையும் நீங்க போய் பாருங்க. இதுல நான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தான் சொல்ல போறேன். சோ இந்த நார்மல் ஃபங்க்ஷன் பட்டனை கிளிக் பண்ணா இங்க அதுக்கான அவுட்புட், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனை கிளிக் பண்ணா இங்க அதுக்கான அவுட்புட். சோ இதை எல்லாத்தையுமே நம்ம கோடு மூலியமா பார்க்கலாம். சோ வாங்க கோடுக்குள்ள போலாம். சோ இப்ப நம்ம எப்பயும் போல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். HTML ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இங்க இந்த பிளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளிக் பண்ணி ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிக்குவோம். நான் இங்க ஆல்ரெடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி டிசைன் கோட் எல்லாமே பண்ணி நான் வச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம போன வீடியோலயே நம்ம இந்த டிசைன்லாம் சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்கிரிப்ட் டேக். எப்பயுமே ஜாவா ஸ்கிரிப்ட்னா கண்டிப்பா நம்ம என்ன டேக்ல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இந்த ஸ்கிரிப்ட் டேக் குள்ள எழுதணும். சோ அப்ப நான் இங்க ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். சோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்ட் அப்படி யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபங்க்ஷனோட நேம். ஓகேவா? அடிஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட நேம். சோ இந்த ஃபங்க்ஷன்ல ரெண்டு பாராமீட்டர் வரப்போது a, b. சோ 2 டைப்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸ் வரப்போது. இதுதான் ஒரு ஃபங்க்ஷனை நார்மலா டிஃபைன் பண்றதுக்கான ப்ரொசீஜர். சரியா? சோ இப்ப இதுல பாராமீட்டர்ஸ் a and b ன்னு சொல்லி ரெண்டு பாராமீட்டர்ஸ் வருது. இப்ப இந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இப்ப டிஃபைன் பண்ணிருக்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும், இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்றது அப்படின்னா இப்ப நான் இங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிருக்கேன் நார்மல் ஃபங்க்ஷன். சோ அந்த பட்டனோட ஆட்ரிபியூட்ல ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி அடிங்க. அந்த பட்டனோட ஆட்ரிபியூட்ல நல்லா பாருங்க, ஆன் கிளிக் அப்படின்னு அடிங்க. இங்க அந்த ஃபங்க்ஷன் நேமை போட்டு கால் பண்ணணும். நம்ம ஃபங்க்ஷன் நேம் என்னது? அடிஷன். சாரி இங்க நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் வேற மாதிரி சொல்றேன். சோ இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போறேன். which means a-வையும் b-யையும் ஆட் பண்ண போறேன். அந்த ரிசல்ட்டை திரும்ப ஃபங்க்ஷன் எங்க கால் பண்ணப்படுதோ அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு பேர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஒரு ஃபங்க்ஷன்ல. சரியா? ரிட்டர்ன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துக்கே திரும்ப வேல்யூவை சென்ட் பண்ணிரும். அதுதான் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இந்த நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் தெரியும். இந்த ஒயிட் கலர் பாக்ஸ்ல தான் அவுட்புட் டிஸ்பிளே ஆக போகுது. சோ அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் தான் இங்க என்னது அப்படின்னா இந்த div அப்படிங்கிற இந்த டேக் தான் அந்த ஒயிட் கலர் பாக்ஸ். சோ அதுக்கான டிசைன்லாம் நம்ம பண்ணிருக்கோம். இதுலதான் நான் டிசைன், இதுலதான் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போறேன். சோ அப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஃபங்க்ஷன் டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் டிஸ்பிளே. சோ இது நார்மல் எம்டி பாராமீட்டர்ஸ் ஆப்ஷனல் தான். ஓகேவா? சோ அப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஏன்னு ஒரு வேரியபிள், அதுல 10ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பின்னு ஒரு வேரியபிள், அதுல 5ன்னு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், எங்க அவுட்புட் டிஸ்பிளே பண்ண போறேன், ஒயிட் கலர் div டேக்ல டிஸ்பிளே பண்ண போறேன். சோ அப்ப அதுக்கு இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணணும். சோ டாக்குமெண்ட்ல HTML டாக்குமெண்ட்ல கெட் எலமெண்ட், அந்த divங்கிற எலமெண்ட் கெட் பண்ண போறேன். எலமெண்ட் பை ஐடி கெட் பண்ண போறேன். சோ அப்ப இந்த div டேக்கு என்ன ஐடி வச்சிருக்கீங்க, நல்லா பாருங்க, என்ன ஐடி வச்சிருக்கீங்க, அவுட்புட். சோ அப்ப அந்த ஐடியை இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். அவுட்புட் போட்டுட்டு டாட், அதுக்குள்ள நான் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போறேன். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்னர் டெக்ஸ்ட்.
சோ அதுல நான் எதை பிரிண்ட் பண்ண போறேன், இந்த ஆட் பண்ணி வரக்கூடிய இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போறேன். சோ இந்த அடிஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை இங்க கால் பண்ண போறேன். அடிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். சோ இந்த அடிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல எத்தனை பாராமீட்டர்ஸ் இருக்கு, 2 பாராமீட்டர்ஸ் இருக்கு. அப்ப இங்க நான் 2 ஆர்குமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ணணும். சோ ஆர்குமெண்ட் a, b. ஆர்குமெண்ட் நீங்க வேற வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, a, b ன்னு 2 வேரியபிள், அதை ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன். There is a difference between parameter and argument. So எதை parameter சொல்லுவோம் அப்படின்னா, function definitionல இருக்கிறத parameterனு சொல்லுவோம், function callingல நம்ம பாஸ் பண்றத arguments னு சொல்லுவோம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். So அப்ப இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, additionங்கிற ஃபங்க்ஷனை இங்க கால் பண்ணிட்டேன். ஆல்ரெடி டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணணும். கால் பண்ணாதான் எக்ஸிக்யூட். அப்ப இங்க இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை இந்த பட்டனோட ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்ல நான் கால் பண்றேன். டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நேம், அதாவது எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுமோ அந்த ஃபங்க்ஷனோட நேம். சோ நார்மலா அப்படி கால் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப பட்டனை கிளிக் ஆகும்போது டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. எப்படி நடக்குதுன்னு பாருங்க. பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏன்னு ஒரு வேரியபிள், அதுல பின்னு சொல்லி 10 சொல்லி ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு b ல 5 வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். இந்த மூணாவது லைன்ல என்ன இருக்கு, ஒரு HTML டாக்குமெண்ட்ல இந்த ஐடி வச்சிருக்கக்கூடிய எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதோட இன்னர் டெக்ஸ்ட்ல நான் என்ன பண்றேன், அடிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன் வித் 2 ஆர்குமெண்ட்ஸ். சோ அப்ப இந்த அடிஷன் ஃபங்க்ஷன் கால் ஆனோனே இந்த அடிஷன் ஃபங்க்ஷன்ல என்ன ஆகும், ஏங்கிற வேல்யூ வரும். ஐ மீன் அந்த 10ங்கிறது இங்க வரும், b ல 5ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். சோ ரிட்டர்ன் 10 plus 5 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். அப்ப ரிட்டர்ன் 10 plus 5 என்ன அர்த்தம், 10 plus 5 15. ரிட்டர்ன் 15னா இந்த 15 திரும்ப எங்க ரிட்டர்ன் பண்ணிரும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் ஆன இடத்துக்கே ரிட்டர்ன் பண்ணிரும். ஃபங்க்ஷன் எங்க கால் ஆச்சு, நமக்கு இங்க கால் ஆச்சு. சோ இந்த இடத்துக்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிரும் அப்படின்னா 15 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிரும். அந்த 15 எதுல போய் ஸ்டோர் ஆயிரும், இந்த எலமெண்ட், அந்த div எலமெண்ட்ல நீங்க வச்சிருக்கீங்க அதுல போய் ஸ்டோர் ஆயிரும். சோ அப்ப இத பாருங்க, இப்ப ரன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப ரன் பண்ற பாருங்க, நார்மல் ஃபங்க்ஷன் கிளிக் ஆனோனே 15 வந்துருச்சா, வந்திருக்கா. சோ இதுதான். இப்ப இதுல ஏதாவது டெக்ஸ்ட் வரணும், அடிஷன் வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிட்டர்ன்லயே அதையும் நீங்க சேர்த்து கொடுக்கலாம். இந்த ரிட்டர்ன்ல அடிஷன் வேல்யூஸ் அப்படின்னு போட்டு இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டாலர் சிம்பிள் போட்டு செட் பிராக்கெட்டுக்குள்ள இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க மென்ஷன் பண்ணலாம். சோ அப்ப இப்படி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். இப்ப பாருங்க, அடிஷன் வேல்யூஸ் அப்படின்னு அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கா, எல்லாருக்குமே இது விசிபிள் ஆகும் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, சோ அப்ப இது இப்ப இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்ல, இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் ஆக போகுது. இப்போ இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், நார்மல் ஃபங்க்ஷனை இப்படி கால் பண்ணிடுவோம். ரெண்டாவது ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனை பார்க்க போறோம். சோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்ங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்டன்ட்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா சப்னு ஒரு வேரியபிள், சோ அதுக்குள்ள ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 2 பாராமீட்டர்ஸ், ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 2 பாராமீட்டர்ஸ் இந்த டைப்ல கொடுக்கிறது தான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். இங்க பாருங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் நேமே இருக்காது, ஃபங்க்ஷனவே நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அப்படி ப்ராசஸ் பண்றது பேர் தான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். சோ திஸ் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனா செயல்படும் இந்த இடத்துல, ஓகேவா. ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி நேம்லாம் வச்சு நம்ம செயல்படாது. சோ அப்ப இதுக்குள்ளே நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணி, ஓகே. சோ அப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுலயும் சப்ட்ராக்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் a minus b. சோ அப்ப இத வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்கு இன்னொரு கால் பண்றதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், ஃபங்க்ஷன். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் நம்மளோட, இது வந்து நான் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக சொல்றேன். சோ சப் அண்டர்ஸ்கோர் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, ஓகே. சோ அப்ப என்ன நமக்கு அவுட்புட் அப்படிங்கறதெல்லாம் டிஸ்ப்ளே ஆக போகுது, அதாவது அந்த டிவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ அப்ப இன்னர் டெக்ஸ்ட்ல நான் என்ன கொடுக்குறேன், எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா, சோ கால் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு சப்ட்ராக்ஷன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டு வரணும். சோ அப்ப டாலர் இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஃபங்க்ஷனை கால் பண்றேன். எந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன், இப்ப இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேம் என்ன, இந்த வேரியபிள் நேம் தான் ஃபங்க்ஷன் நேம். அப்ப சப் அப்படிங்கிறதுல எத்தனை பாராமீட்டர்ஸ், ஏன்னா அந்த வேரியபிளுக்குள்ள ஃபங்க்ஷனே கொண்டு போய் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். சோ a, b கூட கொடுக்கலாம், இல்லைன்னா டைரக்டா வேல்யூ கொடுக்கலாம், 20,5 அப்படின்னு கொடுத்துக்குவோம். இது ஆர்குமெண்ட்ஸ், ஓகேவா. சோ அப்ப இப்படி நம்ம கால் பண்றோம். இப்ப இந்த ஃபங்க்ஷன் இப்ப இது 1 minute, there is some error, I hope so.
Okay. Yes, some error is coming. So sorry. இங்க வந்து நம்ம அதை ஓபன் பண்ண அந்த hash sorry கோட்ஸை வந்து நம்ம முடிக்காம இருக்கோம். அதான் எரர் வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ சாரி கோட்ஸையுமே தப்பா முடிச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. சப் ஓகே சரியா. ஸோ அப்ப இப்போ நான் இதை போய் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் இதை கிளிக் பண்றேன். ஆனா ஃபங்க்ஷன் எதுவுமே எனக்கு நடக்கல. ஸோ ஏன்னா இன்னும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் அந்த பட்டன் கிளிக்ல அப்ப இங்க ஆன் கிளிக் அப்படிங்கிறதுல நான் என்ன எழுதணும், எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், சப் அண்டர்ஸ்கோர் இந்த வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ சப் அண்டர்ஸ்கோர் வேல்யூவை கால் பண்ணேன் அப்படின்னா இந்த கால் அப்படியே இங்க வந்துரும். இங்க வந்து இந்த சப் அப்படிங்கிறது கால் ஆகும். ஸோ அப்ப இந்த சப் என்ன ஆகும், இங்க இருந்து கண்ட்ரோல் எங்க வந்துரும், இங்க வந்துரும். இங்க வரும்போதே 25 அப்படின்னு கொண்டு வரும். ஸோ ஃபைனலா இது என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும்போது 20 - 5 ரிட்டர்ன்ல வேல்யூ கால் பண்ண இடத்துக்கு 15 அப்படின்னு சொல்லி வேல்யூ ரிட்டர்ன். ஸோ அப்ப இப்ப ரிசல்ட் பாருங்க, ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் சப்ட்ராக்ஷன் வேல்யூ இஸ் 15. ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் எப்படி செயல்படுதுங்கிறது தெரியுதா. ஸோ இப்ப இதுக்கு அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போறது என்னன்னா ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றேன், இதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட் போட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் மல்டிப்ளைன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இதே மாதிரிதான் வரும். சாரி ஃபங்க்ஷன் இல்லாம இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா பாராமீட்டர்ஸ் வேல்யூ a, b ரெண்டு பாராமீட்டர் கொடுத்துக்கிறேன். இதுல இந்த ஏரோங்கிறது இதுதான், இந்த சிம்பிள் தான் அந்த ஏரோங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அப்ப என்ன பண்ண போறேங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை இங்க எழுதணும். இதுதான் ஜஸ்ட் சிங்கிள் லைன்ல ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். சிங்கிள் லைன்ல ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். இப்ப இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது, அப்ப நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். அந்த நார்மல் ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து மல் அண்டர்ஸ்கோர் வேல்யூன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா. சோ அப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் எப்பயும் போல அந்த அவுட்புட் அந்த div எலமெண்ட்டை செலக்ட் பண்றோம். சரியா. சோ div எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுல இன்னர் டெக்ஸ்ட்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்னர் டெக்ஸ்ட்ல மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுத்து டாலர் சிம்பிள் போட்டு ஓகேவா. சோ அப்ப இதுல நான் எப்படி கால் பண்றேன் பாருங்க. இப்ப நான் எதை வச்சு கால் பண்ணா இந்த இங்க ஒரு வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிள் வச்சு கால் பண்றேன். சோ அப்ப மல்டிப்ளை அப்படின்னு போட்டு அதுல ரெண்டு பாராமீட்டர்ஸ் போகுது. சோ அப்ப நான் ரெண்டு பாராமீட்டர்ஸ்க்கு இங்க 3,4 நான் கொடுத்துக்கிறேன். இல்ல நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நீங்க அதுல பாராமீட்டர் நீங்க கொடுத்து அனுப்பணும்னா பண்ணலாம். சரியா. சோ அப்ப இப்ப இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணணும், அந்த பட்டன் கிளிக்ல கால் பண்ணணும். சோ அப்ப ஆன் கிளிக் ஈக்குவல் டு இதுல அந்த மல் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. இப்ப இத கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்க arrow function the multiplication value is 12 அப்படின்னு வந்துருச்சா. சோ அப்ப ஒரே சிங்கிள் லைன்ல ஃபங்க்ஷனே முடிஞ்சது. இதான் இவ்வளவுதான் ஃபங்க்ஷனே, இவ்வளவுதான் ஃபங்க்ஷனே. இந்த இடத்துல இந்த arrow மார்க் சிம்பிள் இதுதான் இந்த arrow, இத வச்சு தான் இது arrow function அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் ஆகும். ஓகேவா. சோ அப்ப arrow function முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து பாருங்க நாலாவது மெயினான ஃபங்க்ஷன் கால் பேக் அண்ட் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா. கால் பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்டா பாஸ் பண்றது. ஒரு ஃபங்க்ஷனோட பாராமீட்டர்ல இன்னொரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து நான் கால்குலேட் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கால்குலேட் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப கால்குலேட்னு வச்சுட்டு இதுல a, bன்னு ஒரு பாராமீட்டர், ரெண்டு பாராமீட்டர், அதோட ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிற அந்த பாராமீட்டர் தான் இந்த இடத்துல என்னதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா. சோ அப்ப இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஆப்ரேஷன் அதுல பிராக்கெட்ல a, b. சரியா. இப்ப இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ரிட்டர்ன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகே. இப்ப நான் வந்து நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றேன். எப்பயும் போல ஃபங்க்ஷன் கால் பேக் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் அப்படின்னு கால் பண்றேன். சரியா. இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன்னு பாருங்க, கான்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்குள்ள கால்குலேட் அப்படின்னு சொல்லி
ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். சரியா? கால்குலேட் கால் பண்ணும்போது 8,2 அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்றேன். அதுக்குள்ள என்ன பண்றேன்? ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்றேன். சரியா? சோ அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு x, y அப்படின்னு ஒரு ரெண்டு பாராமீட்டர்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இதுல இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணி இதுதான் இப்ப அதாவது இந்த கால் பேக் அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து அதிகமா ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க நிறைய. அதுக்காக தான் இதை நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன எழுதிக்கிறேன்? ரிட்டர்ன் x minus y some values. ஓகே சரி, சாரி ரிட்டர்ன் அகைன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, இப்போ இந்த கால் பேக் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சோ ஆன் கிளிக்ல என்ன பண்றோம் அப்படின்னா கால் பேக் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட்டை கால் பண்றோம். சரியா? சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே கால் பேக் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் கால் ஆகும். சோ அப்ப கீழே பாருங்க கால் பேக் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். சரியா? இந்த இடத்துல அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த அனானிமஸ்ல கால் பேக் ஃபங்க்ஷன்ங்கிறது இந்த ஆபரேஷன் அப்படிங்கிறது தான் கால் பேக் ஃபங்க்ஷன். அதவே பாராமீட்டரா இங்க பாஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுடைய பாராமீட்டர்ல ஒரு ஃபங்க்ஷனவே பாஸ் பண்றது கால் பேக் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது நேமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை தான் அனானிமஸ் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு எழுதிக்கும் பாருங்க, இது ஒரு ஃபங்க்ஷன் ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரே இல்ல பாருங்க, அதுதான் அனானிமஸ் ஃபங்க்ஷன். சரியா? இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப கால் பேக் ரிசல்ட் கால் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கால்குலேட் கால் ஆகும். கால்குலேட் கால் ஆகும்போது இந்த 8 இந்த ஏக்கு அசைன் ஆயிரும், இந்த 2 இந்த பிக்கு அசைன் ஆயிரும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் மொத்தமா இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா டைரக்டா இந்த ஆபரேஷன் அப்படிங்கிறதுக்கு போயிடும். அப்ப இதுக்குள்ள என்ன ஆகும்? இந்த ரிட்டர்ன் ஆபரேஷன் அப்படின்னு கால் பேக் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே கால் ஆகும். அப்ப இந்த ஏல என்ன வந்துரும் அப்படின்னா 8ன்னு வந்துரும், பில 2ன்னு வந்துரும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அகைன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்க 8 இந்த எக்ஸுக்கு 8 வந்துரும், இந்த 2 எங்க வந்துரும் அப்படின்னா இந்த ஒய்க்கு வந்துரும். ஓகேவா? அப்ப இதுக்குள்ள என்ன ஆகும்? ரிட்டர்ன் x minus y. அப்ப 8 minus 2 என்னன்னு ரிட்டர்ன் ஆயிரும்? 6 ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் எங்க ஆகும் அப்படின்னா 6 வேல்யூவை திரும்ப எடுத்துட்டு போறது இங்கதான் எடுத்துட்டு போய் இந்த ரிசல்ட்டுக்குள்ள 6 ஸ்டோர் பண்ணிரும். சோ ரிசல்ட்ல ஃபைனலா 6. சோ இது புரியல அப்படின்னா திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன ரன் ஆகும்? இந்த கால் பேக் ரிசல்ட் ரன் ஆகும். அதுல கால்குலேட்ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ல 3 பாராமீட்டர்ஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் 8 ஏக்கு போயிரும், செகண்ட் பாராமீட்டர் 2 வந்து பிக்கு போயிரும், தேர்ட் இந்த பாராமீட்டர்ல ஃபங்க்ஷனே பாராமீட்டரா போயிரும். அப்ப மொத்த ஃபங்க்ஷன் இங்க போயிரும். அப்ப இங்க ஆபரேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகும்போது a, b ல என்ன இருக்கும்? 8,2ன்னு இருக்கும். அப்ப இது எதுக்கு அசைன் ஆகும்? ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. திரும்ப ரிட்டர்ன் பண்ணிருக்காங்கன்னா எங்க இருந்து கால் பண்ணப்பட்டுச்சு இந்த கால்குலேட்? அங்க ரிட்டர்ன் போயிடும். இங்க ரிட்டர்ன் வரும்போது இந்த ஃபங்க்ஷன்ல 8,2ன்னு அசைன் ஆயிரும். ஓகேவா? அத வச்சு இங்க 8 minus 2 6ன்னு ரிட்டர்ன் ஆயிரும். இந்த ரிசல்ட்ல 6ன்னு ரிட்டர்ன் ஆயிரும். இதுதான் கால் பேக் and anonymous function. So callbackங்கிறது இந்த இடத்துல ஆபரேஷன் அப்படிங்கிறது callback function, anonymous functionங்கிறது இந்த இடத்துல இந்த function of x, y போறீங்களோ அது anonymous function because there is no name in a function. ஓகேவா? ஓகே. சோ அப்ப இந்த பார்ட் முடிஞ்சிருச்சா? இப்போ இத பாருங்க, callback plus anonymous அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1 minute callback underscore ஓகே ஓகே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஆனா நம்ம இன்னும் அந்த எங்க அவுட்புட் பிரிண்ட் ஆகணுங்கிறது கொடுக்கல, அதனால தான் அங்க அவுட்புட் பிரிண்ட். இதுலயே டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி பிராக்கெட்ல அவுட்புட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் அண்ட் தென் ஈக்குவல் டு இன்னர் டெக்ஸ்ட்ல என்ன வரணும்? இந்த இடத்துல இது வந்து சப்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ சப்ட்ராக்ஷன் வேல்யூ இஸ் அப்படின்னு போட்டுட்டு டாலர் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரிசல்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணிட்டோம்னா இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க, வந்துருச்சா? ஸோ சப்ட்ராக்ஷன் வேல்யூ இஸ் 6 அப்படின்னு வந்துருச்சா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது நெஸ்டட் ஃபங்க்ஷன். நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா a function inside a function, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், அதுதான் நெஸ்டட் ஃபங்க்ஷன். இப்போ இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு அவுட்டர் அண்டர்ஸ்கோர் மாடுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாராமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னர் அண்டர்ஸ்கோர் மாட் அப்படின்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஒய்ன்னு ஒரு பாராமீட்டர் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான் நெஸ்டட் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். இப்போ இதுல நான் ரிட்டர்ன் எக்ஸ் மாட் ஒய், எக்ஸ் மாடுலர் டிவிஷன் ஒய்ன்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஃபைனலா இந்த இன்னர் ஃபங்க்ஷன் முடியவும் என்ன பண்றேன் பாருங்க, ரிட்டர்ன்ல அந்த இன்னர் ஃபங்க்ஷனே திரும்ப கால் பண்றேன். இன்னர் ஃபங்க்ஷனை தான் கால் பண்றேன், இன்னர் மாடு. இதுல வந்து நான் ஒரு 5 வேல்யூ கொடுத்துக்கிறேன், ஏன்னா ஒரு பாராமீட்டர் தேவைப்படுறதுக்கு. ஸோ 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு அடுத்து இன்னொரு நார்மல் ஃபங்க்ஷன் நேம் வந்து நெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட்னு வச்சுக்கோங்க. இது நார்மல் ஃபங்க்ஷன். இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஸோ அப்ப இதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில நம்ம அந்த டிவ் எலமெண்ட்டை சூஸ் பண்றோம். ஸோ அவுட்புட் தான் அதோட ஐடி. டாட் இன்னர் டெக்ஸ்ட், அதுக்கப்புறமா சாரி ஈக்குவல் டு நம்ம இங்க வந்து மாடுலர் டிவிஷன் பண்றோம். ஸோ மாடுலோ டிவிஷன் வேல்யூ விஸ். மாடுலர் டிவிஷனோட ப்ராசஸ் நமக்கு தெரியும், விச் மீன்ஸ் மாடுலர் டிவிஷன் வந்து டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை ரிசல்ட்டா கொடுக்கும். ஸோ டாலர் போட்டு இங்க என்ன பண்ணணும்னா அந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த இடத்துல அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அவுட்டர் அண்டர்ஸ்கோர் மாடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ சம்திங் 10 கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்ப கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகே. ஸோ அப்ப இந்த இடத்துல அடுத்து இந்த பட்டன் கிளிக்ல நெட் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட்டை கால் பண்ணணும். ஆன் கிளிக்ல நம்ம என்ன பண்ணணும், நெட் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் அப்படிங்கறத கால் பண்ணணும். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் சாரி. ஸோ அப்ப இப்ப என்ன பண்ணும் பாருங்க, இந்த நெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் வந்து கால் ஆகி இந்த லாஸ்ட் பார்ட்ல இந்த நெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் அப்படிங்கிறது கால் ஆகும். ஓகேவா? இது கால் ஆன உடனே என்ன ஆகும், உள்ள இந்த அவுட்புட் அப்படிங்கிற அந்த டிவ் டேகை செலக்ட் பண்ணி அதுல மாடுலர் டிவிஷன் இஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிட்டு இந்த அவுட்டர் அண்டர்ஸ்கோர் மாட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கு, ஒரு ஆர்குமெண்ட். அப்ப இந்த அவுட்டர் அண்டர்ஸ்கோர் மாடுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகி இதுல அந்த 10ங்கிற எக்ஸ்ல 10ங்கிற வேல்யூ அசைன் ஆயிடும். இதுக்குள்ள அகைன் என்ன இருக்கு, இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு, இங்க எக்ஸிக்யூட் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் இப்ப எக்ஸிக்யூட் ஆகுது. இதுக்குள்ள வந்தோடனே இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரிட்டர்ன் என்ன இருக்கு, ரிட்டர்ன்ல என்ன பண்ணிருக்கோம், இன்னர் அண்டர்ஸ்கோர் மாட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஃபங்க்ஷன் இங்க போகும். கால் பண்ணும்போது இந்த 5ங்கிற வேல்யூவை ஒய்ல வச்சிருக்கும். அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு, எக்ஸ் மாடுலோ டிவிஷன் ஒய். 10 எக்ஸ்ல 10 இருக்கு, ஒய்ல 5 இருக்கு. சோ 10 மாடுலோ டிவிஷன் 5 அப்படின்னு போட்டு இதோட ரிமைண்டர் வந்து 0 வரும். சோ அப்ப ரிட்டர்ன் 0னா இந்த ரிட்டர்ன் எங்க வந்துரும், இந்த இடத்துக்கு வரும். ஏன்னா இங்க இருந்தா கால் ஆச்சு, அப்ப இங்க ரிட்டர்ன் வரும். அப்ப திரும்ப இங்கேயும் 0ன்னு வந்துரும். இந்த ரிட்டர்ன் எங்க போயிரும், இந்த அவுட்டர் மாட் எங்க இருந்து கால் ஆச்சு, இங்க கால் ஆச்சு. அப்ப இந்த இடத்துல ஃபைனலா ரிசல்ட் வந்து 0ன்னு பிரிண்ட் ஆயிடும். இதுதான் அந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. இப்ப இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா? இப்ப பாருங்க, நெஸ்டட் ஃபங்க்ஷன் கூட மாடுலர் டிவிஷன் இஸ் 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. சோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன். இதுல எந்த டைப்லயாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். சரியா? ஆனா இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கால் பேக் ஃபங்க்ஷன், ஆரோ ஃபங்க்ஷன். இது ரெண்டும் தான். ஏன்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன், ES6ல இருந்து தான் இருக்கு. ES6+ இருந்து, ஐ மீன் ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்ஸ்டு தான் ஆரோ ஸ்கிரிப்ட் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அப்ப இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.